பார்த்து பேசுங்க சொல்லிட்டேன். என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அவங்க என் அம்மா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த கை நீட்டி பேசுற வேலைலாம் வச்சு கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இங்க வர்றதுக்கு உனக்கு முதல்ல ரைட்ஸே கிடையாது. இப்படி திடீர்னு ஒரு குடும்பம் உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு நாங்களும் உங்க ஃபேமிலி தான் சொல்லி பிரச்சனை பண்ணா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? இதே மாதிரி நிக்க வச்சு பேசுவீங்களா கூட தெரியல. அப்படி நீங்க ஒருத்தருக்கு செய்ய முடியாத ஒரு விஷயத்தை மத்தவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கறது தப்பு, ரொம்ப தப்பு. அங்க பொண்ணு எடுக்காதீங்க. அவர் உங்க பையனை வாழ விட மாட்டாருன்னு சொன்னார்ல. இப்ப காவேரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து விஜய் என்ன பெருசா வாழ்ந்துட்டாரு. சித்தப்பா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னன்னா ஈஸியா அடைக்கிறீங்க. அவங்க 3 பேர் வந்து என்னென்னமோ பேசுறாங்கல்ல, அவங்களே தான் சொல்ல முடிஞ்சா? தப்புதான். இங்க நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாமே தப்புதான். அதுக்காக பசுபதி வீட்டுல போய் நீங்க சந்தோஷமா இருந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இது எங்க பிரச்சனை, நாங்களே பாத்துப்போம். காவேரி காவேரி தயவு செஞ்சு அமைதியாரு. நீ ஆச்சு நான் சொல்றத கேளு. இதை நான் பாத்துக்கிறேன். ஆனா நான் திரும்ப வர வரைக்கும் யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது சொல்லிட்டேன். பிரதர் வாங்க. கையெடுங்க மேடம். என்னப்பா விஜய், உன் வீரம்லாம் நம்ம கிட்ட தான் போல. ஒரு பொடி பைய தட்டி விடுறான், நீ பாத்துக்கிட்டே அமைதியா நிக்கிற. தம்பி, அவன் ஒரு ஆள் என்ன அவன்கிட்ட போய் மதிச்சு பேசிட்டு இருக்கீங்க? அத்த எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த குடும்பம் இங்க தங்கிக்கிட்டுமா? டேய், அந்த குடும்பம்னா யார சொல்ற? காவிரியோட அம்மா அக்காவியா? அவங்களும் 2-3 நாள் இங்க இருக்கட்டும் தான் சத்தி கூட்டிட்டு வந்தேன்.